பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், காங்கிரஸ் மேலிடம் வரைக்கும் சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு தான், எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கலை, எஸ்ஐஆருடைய நடைமுறைகளை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஒரு குறுகிய கால அவகாசத்தில் பிஎல்ஓஸையும் சரி வாக்காளர்களையும் சரி ரொம்ப வற்புறுத்தி இந்த விண்ணப்பங்களை வாங்குற மாதிரி இருக்கு, மக்கள்கிட்ட குழப்பம் இருக்கு, அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்யக்கூட நீங்க போதிய டைம் வழங்கலை அப்படின்றாங்க. ஆனா ஒரே ஒரு கேள்வி தான், 2002 இப்படிதான் நடந்திருக்கும் இல்லையா? எஸ்ஐஆர் இன்னைக்கு நேற்று நடந்தது இல்லை, கிட்டத்தட்ட ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய எஸ்ஐஆர் தான். ஆனா ஏன் 2022 நடைமுறை இப்படிதான் இருந்துச்சா, இல்ல அது வேற நடைமுறை, இப்ப நடைமுறை முற்றிலும் மாறிவிட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதில் 2-3 பெரிய சிக்கல்கள் இருக்கின்றன, அது முதல்ல ஞாபகம் வச்சுப்போம். 2025 என்பது 2002 அல்ல. 3 முக்கியமான மாற்றங்கள் என்னென்னா, நீங்கள் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் சொன்னீங்க இல்லையா, இன்றைக்கி நீங்கள் வந்து சென்னைக்குள்ளே மட்டுமே பாருங்கள், நீங்கள் வெளிய கிராமங்களுக்குள்ளே போக வேண்டாம். ஏராளமான இளைஞர்கள் இந்தியாவை விட்டு வெளியே வேலைக்கு சென்றிருக்கிறாங்க. 2002 இருந்ததை விட 2025 வெகு வெகு அதிகம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒருவராது வெளியே வேலைக்கு போயிருக்காங்க. சரிங்களா? இப்போ எங்கள் தெருவில் ஒரு 20 குடும்பங்கள் இருக்கிற அப்படி சொன்னால் 2 குடும்பங்களும் தான் இன்னமும் அதே மக்களே இருக்காங்க. இதுவும் 18 குடும்பங்களும் மாறி இருக்கின்றன. சரிங்களா? இந்த மைக்ரேஷன் இருக்குல்ல, இது வந்து பெரிய அளவில் நடந்திருக்கிறது. மிக முக்கியமாக கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னாக்க, கிராமங்களில் இன்றைக்கி மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்கள் நகரங்களில் நகர்ந்து விட்டார்கள், அது வெளிநாடுகளில் சென்று விட்டார்கள். இது நடந்திருக்கிறது, இல்லையே சொல்லவே இல்லை. இந்த சிக்கல் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் 23 ஆண்டுகளாக எடுக்கவில்லை என்பதே பெரிய குறை தான் என்னை பொறுத்தவரை ஜனநாயகத்தில். இது ஒவ்வொரு பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவும் நடைபெற வேண்டும் சொல்லுவேன் நான். ஒவ்வொரு பொதுத் தேர்தலும் போது, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் இது எடுத்திருக்க வேண்டும். செய்யாமல் விட்டது தான் தவறே தவிர இப்போது செய்வது தவறு நான் சொல்ல மாட்டேன். அதான் எஸ்எஸ்ஆர் நடக்குது இல்லை சார், ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு முறை. அதுதாங்க திரும்ப சொல்கிறேன். அது இப்போ இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா, அந்த வாக்காளர் பட்டியலுக்கும் இப்போ எங்கள் தெருவில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நான் பார்த்தேன், அந்த வாக்காளர் பட்டியல் நான் பார்த்தேன். சரி, 20 குடும்பங்களில் 2 குடும்பங்கள் தான் ஏறத்தாழ ஓரளவுக்கு சரியாக இருக்கிறது, 18 குடும்பங்களையும் மாறி இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமான ஏராளமான மாற்றங்கள் இருக்குங்கிறதுனால தான் இப்போது இதுக்கு தேவை இருக்கிறது. ஒன்று. அப்புறம் இரண்டாவது ஒரு விஷயம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுப்போம். நீக்கம் என்பது வேறு, நிராகரிப்புங்கிறது வேறு. ஒன் இஸ் ரிமூவல், தி அதர் இஸ் ரிஜெக்ஷன். ஒரு படிவம் கொடுத்து நீங்கள் நிராகரிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மிக நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்கலாம். நீக்கம்ங்கிறது அப்படி இல்லை. உங்களுக்கு தெரியும், சராசரியாக ஒரு ஆண்டுக்கு ஒரு மாநிலத்தில் எத்தனை பேர் இயற்கையாகவோ வேறு விதமாகவோ மாண்டு போகிறார்கள். அந்த பேர் நீக்கப்பட வேண்டுமா இல்லையா? நீக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நீக்கமுமே சட்டவிரோதமானதான? சத்தியமா இல்லை, அவை நீக்கப்பட வேண்டும். இம்பர்சனேஷன் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? பட்டியலில் இருக்கக்கூடாத பேர் அங்கே இருக்கிறப்போ தான் உங்களுக்கு இம்பர்சனேஷன் நடக்குது. அந்த பேர் நீக்கப்பட வேண்டுமா இல்லையாங்கிறது தான் இரண்டாவது. மூன்றாவது, எத்தனை பேர் தொகுதி மாறி இருக்கிறார்கள், இடம் மாறி இருக்கிறார்கள், மாநிலம் மாறி இருக்கிறார்கள். தானாக வந்து இந்த கடந்த சில நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல படிவங்களில் எத்தனை பேர் தொகுதி மாறி இருக்காள் பாருங்கள், எத்தனை பேர் மாநிலத்தை விட்டு வெளியே சென்றிருக்கிறார்கள் என்று பாருங்கள். அத்தனை பேர் இருக்கா இல்லையா? இது எப்போதான் சரி பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஏன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஏன் வச்சிருக்காங்கன்னா, நம்ம குறுகிய காலமாக இருக்கலாம், அது இன்டென்சிவ். இது இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிறனால தான் இந்த அளவுக்கு பணிச்சுமை இருக்கிறது. பணிச்சுமை இல்லைன்னா சொல்ல வரல, பணிச்சுமை இருக்கிறது, பணி அழுத்தம் இருக்கிறது, மிக நிச்சயமாக ஒரு நெருக்கடி இருக்கிறது. ஆனால் இதை செய்து தான் ஆக வேண்டும். உண்மையான சரியான ஜனநாயக முறைப்படியான தேர்தல் நடைபெற வேண்டும் என்றால் அதுக்கு அடிப்படையானது என்ன அப்படின்னா, அப்டேட்டட் எலக்ட்ரல் ரோல். அதை அப்டேட் பண்ணி இருக்கணும். சரிங்களா? 2. மூன்றாவது, இப்போது சொல்கிறேன், இது எதுவுமே தேர்தல் ஆணையம் செய்வதில்லை. இது எல்லாமே மாநில அரசு அலுவலர்கள், மாநில அரசு ஊழியர்கள், மாநில அரசு பணியாளர்களை கொண்டு தான் நடைபெறுகிறது. அப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் இது இயங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க மாநில அரசின் கட்டுப்பாட்டில் தான். தேர்தல் ஆணையம் தவறான கருத்து. எலெக்ஷன் கமிஷன் கீழே போயிட்டா, அதுக்கப்புறமேட்டு அந்த ரோலுக்குள்ளே போயிட்டா எலெக்ஷன் கமிஷன் கீழே தான் அவங்க, மாநில அரசு கீழே கிடையாது அவங்க. இது தவறான கருத்து. பேசுறது இல்ல. இல்ல நான் இதை கொடுத்துருவேன். நான் ஒரே ஒரு விளக்கம் சொல்றேன் கேளுங்களேன். தேர்தல்ங்கிறது கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் வரும்போது இங்கே சொல்கிறதுலாம் கரெக்டு. இப்போ ஒவ்வொரு எனுமரேஷன் ஃபார்மையும் கொண்டு போய்ட்டு ஏதோ எலெக்ஷன் கமிஷன் பார்க்குறதுங்கிறது திட்டமிட்டு பரப்பப்படுகிற வடிகட்டின பொய். இல்லை, சந்தேகமே வேணாம். அடுத்தது சார், இப்போ அவங்க சார் அவங்க எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல தான் சார் வருவாங்க. ஒன்ஸ் இந்த எலெக்ஷன் கமிஷனோட ரோல்ல போய்ட்டாங்க அந்த அப்படி இல்ல. சரி, திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், சார் ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, நீங்க சொல்லுங்க உங்க கருத்தையும், ஒரே ஒரு சின்ன கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. முக்கியமான குற்றச்சாட்டு, தேர்தல் ஆணையம் யாரையுமே ஒரு கன்சிடர் பண்ணாம அவங்களாவே தன்னிச்சையா அறிவிச்சிட்டாங்க எஸ்ஐஆர், எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லை, திடீர்னு அறிவிக்கப்பட்டதுனால தான் இவ்வளவு பெரிய குழப்பம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல சொல்றாங்க. உண்மையிலேயே அப்படிதான் நடந்துச்சா? சரி,
பொதுவாக எந்த ஒரு வாதத்துக்கு நான் வந்து பதில் கொடுக்கறதில்ல பொதுவாக. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ரைட் இருக்குல்ல ஆஸ் அ பேனலிஸ்ட். 2-3 விஷயம் தெளிவுபடுத்துறேன். முக்கியமானது என்ன, இங்கே அந்த பேச்சு இன்றைக்கி வந்தது அந்த இவிஎம் வந்து ஹேக் பண்ணுறதை பற்றி நீங்கள் பேசுனீங்க. நல்லா எது ஹேக் பண்ண முடியும் அப்படின்னா, எது நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்குமோ அதை தான் ஹேக் பண்ண முடியும். EVM இஸ் நாட் கனெக்டட் டு எனி நெட்வொர்க். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு கால்குலேட்டர் மாதிரி. இந்த பூத்தில் நீங்கள் என்ன வாக்கு போகிறீங்களோ அது மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கும். இட் இஸ் நாட் கனெக்டட் டு எனி நெட்வொர்க் எனிவே. அதனால தான் ஒவ்வொரு வரையும் சுப்ரீம் கோர்ட் போகும்போதெல்லாம் அவங்க வந்து ஏன் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஹேக்கிங்கிறது எப்படிங்க வரும் when it is not connected to network, அதுதான் கேட்குறாங்க. அதனால அடிப்படையிலே தவறு. சரிங்களா? அந்த 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 ஆர்டிக்கல் நான் படித்தேன். அந்த ஹைதராபாத் ஒரு சிப்பை கொண்டு வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி இந்த சிப்பில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் அதில் மாற்ற முடியும்னு அவர் நிரூபித்ததுனால தான் அவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு பதிவாயில்லை. இல்லை, அதுதான். ஏன்னா அவர் வந்து தப்பான ஒரு ஆர்குமெண்ட்டை உள்ளே வைக்கிறாரு. அந்த மாதிரி பண்ணவே முடியாதுங்கனால தான். என்னென்ன அந்த எலெக்ஷன் டியூட்டியே நானே இருந்திருக்கேன், உங்களுக்கே தெரியும், அண்ணனும் போய் பார்த்துருக்கலாம். எலெக்ஷன் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு வந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஏஜென்ட்டோ இல்லை அண்ணன் ஏஜென்ட்டோ வந்தோம்னா நம்ம எவ்வளோ வேணாலும் ஓட்டு போட்டு உள்ள வெளியே வரலாம். வந்ததுக்கப்புறம் அவங்க ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க, கரெக்டாக எந்ததுக்கு எவ்வளோ போட்டிருக்கோ இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதனால் அந்த மாதிரிலாம் ஒரு சிப்பு வச்சு பண்ணால் உள்ள சிப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் கால்குலேட்டர் தான். அப்படியே நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ண அந்த நம்பர் கூட்டிகிட்டே போகும். அந்த சிம்பிளுக்கு எதே நம்பர் கூடும், அவ்வளோதான். அது வரமே கிடையாது. சிம்பிள் மெக்கானிசம் அது. சரிங்களா? அதில் ஹேக்கிங்க்கு பாசிபிலிட்டே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் நாட் கனெக்டட் நெட்வொர்க். இது நம்பர் 1. அப்புறம் 2வது, இந்த நடைமுறை இருக்குல்ல, இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற நடைமுறை எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன் ஏற்கனவே எம்பவர் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லியிருக்குது நீங்கள் பண்ணணும்ட்டு. அது எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணுங்கலாம் இட்ஸ் ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன். சரிங்களா? ஒவ்வொரு முறையும் அவ்வப்போ அவங்க எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து தான் இருக்காங்க. என்னெல்லாம் பண்ணணும் நடந்துட்டு தான் இருக்குது, நடக்காமலாம் இல்லவே இல்லை. சரிங்களா? அது 2. அப்புறம் 3வது நான் திரும்பவும் சொல்கிறேன், நீக்கம் என்பது வேறு, நிராகரிப்புங்கிறது வேறு. நீங்கள் ஒரு படிவம் கொடுத்து இதை அவங்க நிராகரித்திருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். நீக்கத்துக்கு கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க காரணம் சொல்கிறாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க, படிவம் வரல, அங்கே போய் பார்த்தோம், இங்கே எங்கே இருக்காங்க தெரியல, வேரபிள்ஸ் தெரியல, அதனால் நீக்கிறாங்க. அப்படிங்கிற போது இந்த 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 வித்தியாசம் இருக்குல்ல, ரிமூவல்ங்கிறது வேற, ரிஜெக்ஷன்ங்கிறது வேற, நீக்கம்ங்கிறது வேற, நிராகரிப்புங்கிறது வேற. இந்த புரிதல் இருந்தாலே இதுக்கு பெரும்பாலான வாதங்கள் வந்து இல்லாமல் போயிடும். 3வதாக அரசியல் குற்றச்சாட்டுகள் இருக்குதாங்க செய்யும். தேர்தல் கமிஷன் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா எலெக்ஷனியரிங் இட்செல்ஃப் இஸ் பேசிக்கலி an act of politics. அது பொலிட்டிக்கல் ஆக்ட் தான் அது. அப்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிகிட்ட இருந்து வரத்தான் செய்யும். அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். பெரும்பாலான சமயங்களில் பதில் சொல்வதில்லை. ஏனென்றால் பொதுவாக அரசு நிறுவனங்களும் சரி, ஆணையங்களும் சரி, அரசு துறைகளும் சரி பொதுவாக வந்து சொல்றதில்லை. அதனால அது மட்டுமே போயிட்டு இருக்குங்கிறதுனால ஆணையத்தின் பக்கம் வந்து யாரும் விளக்கம் அளிப்பதற்கு தயாராக இல்லைங்கிறதுனால தான் இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது நான் நினைக்கிறேன். சரி, ஒரே வரியில் எஸ்ஐஆர் நடக்கிறது ஜனநாயக முறைப்படி தான் இப்போ நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? மிக நிச்சயமாக. சரி, ஓகே.